ஸோ அடுத்து டிஆர்பியில் இதில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சங்கீதா. ரெண்டு பேர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தாங்க. பட் ஆஸ் பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டி வைஸ் இவங்க முன்னாடி வந்துட்டாங்க. இன்னும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட தான் படிச்சிருந்தாங்க, அவங்க இப்போதைக்கு வரல. நெக்ஸ்ட்டு வசந்தி, இல்லை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போது ஜென்ரலாக இது மாதிரி அட்வைஸ், மோட்டிவேஷன் எல்லோரும் கொடுக்கணும். ஸோ மீன்வாயில் இப்போ ரெண்டு பேர் டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சங்கீதா, ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ரிகார்டிங் ஹவு டு ப்ரிப்பேர் தி எக்ஸாம்ஸ். இப்போ ஜான்வரி மந்த்தாக போஸ்டிங் ஆச்சுங்க இங்கே சிசிஎம்ஏ கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராஜா ஸ்ட்ரீட்டில். இங்கே மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து தரவு பண்ணேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே இசிசி மெட்டீரியல் ஃபுல்லாக தரவு பண்ணேன். அப்புறம் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சூஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மக்கப் ஆகும். அதாவது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் கேட்டால் எந்த கொஸ்டின், அந்தளவுக்கு வந்து தரவு பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வைஸ் பார்த்திங்கன்னா 110 மார்க்ஸுக்கு வந்து சப்ஜெக்ட் தான், 30 மார்க்ஸுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி கேட்பாங்க, 10 மார்க்ஸுக்கு மட்டும்தான் ஜென்ரல் நாலேஜ். அதனால் மேக்ஸிமம் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து மெயினாக சப்ஜெக்ட்டுக்கு தான். அதனால் 110 மார்க்ஸ்ன்றதுனால மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சிலபஸ் படி இருக்கிற எல்லா புக்ஸையும் வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணணும். இல்லை அதுக்கு உண்டான ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாமே வந்து கோத்ரூ பண்ணுறதோடு இல்லாமல் அப்பப்போ நோட்டில் வந்து எழுதி பார்க்கணும் திரும்ப திரும்ப. ஏன்னா எக்கனாமிக்கல் கான்செப்ட் மேக்ஸிமம் சீக்கிரம் மறந்து போயிடும், ஒரு தடவை படித்தா ஞாபகம் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அதை மெமரைஸில் வச்சுக்கிறது. அதனால் திரும்ப திரும்ப அதை வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து மெமரியில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் நேம் ஒரு தியரி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த இயர் கொடுத்தாங்க, எந்த புக் பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க, அது அத்தனையுமே வந்து நம்ம எழுதி பார்த்தா தான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ், அதாவது பட்ஜெட் பற்றி போடுறப்போ வந்து அந்த டோட்டல் அவுட்லே எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு பண்ணாங்க, பப்ளிக் செக்டாருக்கு எவ்வளோ பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டார் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுன்னா எழுதி பார்த்தா தான் முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் வந்து வேணும். அண்ட் தியரி ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும். கோத்ரூ பண்ணி எந்த ஒரு எல்லா இதுவுமே வந்து நம்ம புரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் மைண்டில் நிற்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜிக்கு 30 மார்க்ஸ் இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக அதுவும் எஜுகேஷன் கம் சைக்காலஜி ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு வந்து இங்கேயும் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணோம். அதர்வைஸ் வந்து நம்மளுடைய பிஎட் மெட்டீரியலெல்லாம் இருந்தால் அதையும் வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் ஆஸ் யூஷுவல் வந்து 10 மார்க்ஸ் தான். 10 மார்க்ஸ்ன்றதுனால எல்லா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக வசந்தி அவர்கள். டிஆர்பியில் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நானே. இப்போ படித்து கோயம்புத்தூரில் ஐ காட் 3rd மார்க். இப்போ ஐ எம் அப்பாயிண்டட் இன் குன்னூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் வேகன்சி இல்லைன்ட்டாங்க. ஸோ ஐ செலக்டட் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். அங்கே போய் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் லாஸ்ட் மந்த் மார்ச் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டூடெண்ட் ஹியர். நான் வந்து இங்கே சென்டரில் வந்து படித்தேன். ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் இசிஇசி எஜுகேஷன் டைரக்டர் சார் எவ்ரிபடி ஃபார் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தேன். அப்புறம் வந்து இங்கே அப்ரோச் பண்ணால் இட் வாஸ் குட். த கிளாஸஸ் வாஸ் வெரி இட் இஸ் எப்படி எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்து சொல்லிக் கொடுத்தாங்க. I take this opportunity to thank him for giving me this opportunity also. நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இதில் படிச்சுட்டு வந்துட்டோம், டிகிரின்னு எல்லாம் முடித்து தள்ளியாச்சு. பட் when we go for ஜாபுங்கிறப்ப தான் நமக்கு வந்து அப்போ தான் ஒரு காம்படிஷனுங்கிறதே நமக்கு மேலே இத்தனை பேர் படிச்சிருக்காங்களா, நம்ம கீழே இத்தனை பேர் இருக்காங்களா, ஏன்னா இத்தனை பேர் வர்றப்போ நமக்கு அப்போ தான் அந்த வேல்யூ ஆஃப் தட் ஜாபுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நான் என்ன ஏம் பண்ணேன்னா ஒரு 3 C's வச்சுட்டேன். நான் ஒரு கரேஜியஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கரேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட் நம்ம மேலே ஃபஸ்ட்டு வரணும். தென் கண்டினியூஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும். தட் இஸ் February 28 அட்வர்டைஸ்மெண்ட் கேம். அந்த நாள்லேருந்து May 27 எனக்கு எக்ஸாமு. Till that date I was thinking only this. பட் ஃபேமிலியில் இருந்தது. I was going for a matriculation school, ஜாபில் இருந்தேன். எல்லா ஹர்டில்ஸ், so many hurdles இருந்தாலும் பட் my mind will be always on TRB exam. எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும்
எங்களுக்கு வந்து 110 மார்க்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் நாங்கள் படித்தப்போ இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. அதனால் ஐ வென்ட் டு இவர் கொடுத்த மெட்டீரியல்ஸு. தென் போனேன், மார்க்கெட்டுக்குள்ளே போனேன், பழைய மார்க்கெட்டுக்குள்ளே போனி சிலபஸ் வச்சுட்டு தேடுவேன், எந்த கடையில் எது கிடைக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 month ஃபஸ்ட்டு என்னென்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணி பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சு ஐ கலெக்டட் 1 week ஐ கலெக்டட் மை புக்ஸ். எல்லா பக்கம் போய் தேடி தேடி பிடிச்சிட்டேன், புக்கை பிடிச்சிட்டேன். தென் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற சிலபஸ்க்கு புக்கை தேடி பிடிச்சிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம வந்து தரவாக 1 month ரீடிங் எடுத்துக்கணும், லாங் ரீடிங் வச்சுக்கணும். ஏன்னா என்ன படிக்கிறோங்கிறது ஐ ஹேட் டேக்கன் நோட்ஸ் ஆல்சோ. தென் செகண்ட் டைம் ரீடிங், அதுலேருந்து நம்ம ப்ரிசைஸ் பண்ணி நம்ம மைண்டில் என்ன செட் ஆகுது அப்படிங்கிறது. அப்புறம் அகைன் தேர்ட் டைம் ரீடிங். ஸோ ஒரே ரிப்பீட்டடாக படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்டில் ரெக்கார்ட் ஆகி வாட் எவர் இட் மேபி த கொஸ்டின் எப்படி வந்தாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் இங்கே கிளாஸ்க்கு வரப்போ ஐ ஹேட் சம் டிஸ்கஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அவங்க வந்தவங்க எல்லோரும் வி ஹேட் சம் டிஸ்கஷன். ஜிகே எல்லாம் பார்த்தோம்னா டேட்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னா லிங்க் வச்சு படித்தேன். ஒரு டேட் சொன்னேன், January 5th அப்படின்னு சொன்னாங்களா, June 5th நம்ம வீட்டில் யார் பர்த்டே, நம்ம வீட்டில் என்ன அந்த மாதிரி அந்த மந்தில் அந்த டேட்டில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா. ஸோ வி ஹேவ் டு ரிமைண்ட். சார் சொன்ன மாதிரி 1983 HIV சொல்கிறப்ப நமக்கு மறக்காது இல்லைங்களா, அது மாதிரி எவ்ரி கொஸ்டின்ஸும் நம்ம லிங்க் வச்சு படித்தோம். லாஸ்ட் தேர்ட் ரிவிஷனுங்கிறப்போ ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கொஸ்டின். தட் இஸ் எப்படி நம்ம கொஸ்டின் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும். இந்த சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கடையில் விற்கிறாங்க இல்லையா, அதனால் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, மார்க் போட்டு 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 பார்த்தேன். லைக் தட் ஐ ப்ரிப்பேர்ட், தென் ஐ செக்யூர்ட், தென் ஐ காட் மை ஜாப். ஐ டு தேங்க். இதே மாதிரி நீங்களும் படிச்சிங்கன்னா ஐ திங்க் யூ ஆல் வில் கெட் செக்யூர்ட். ஆல் ரொம்ப எந்துவாக வந்திருக்கீங்க. யூ வில் பி கெட்டிங் யுவர் ஜாப். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.